அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான நேரமாக இருக்க போகுது. அடுத்த 5லேருந்து 8 நிமிஷம் இது உங்களுக்கான மீ டைம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கம்பராமாயணத்தை. கம்பன் தமிழ் இப்போ எனக்கு போர் அடிக்குதுப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஏன் கம்பனை பற்றி கேட்டுக்கணும், கம்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒரு 3 காரணம். அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க இந்த காணொலியை கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. முதல் காரணம், இது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இது ஒரு பெரிய நாடக கதை மாதிரி. இதில் நிறைய கதை மாந்தர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸையும் வடிவமைச்ச விதம், வால்மீகி எழுதின ஆதிகாவியமான ராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் கம்பன் எழுதியிருக்காப்புல. ஆனால் இதை வந்து அப்படியே மொழிபெயர்ப்பு நூலாக இல்லாமல் ஒரு வழி நூலாக தான் எழுதியிருக்காப்புல. அப்படின்னா இப்போ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, டப்டு மூவிக்கும் ரீமேக் மூவிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது வந்து டப்டு மூவி இல்லை, இது ஒரு ரீமேக் மூவி. ஸோ அதனால் அந்த கிரியேட்டரோடைய க்ரியேட்டிவிட்டியை சேர்த்து தான் கம்பராமாயணம் இருக்குது. அதனால தான் அது இன்னும் தனிச்சிறப்பாக இருக்குது. சில இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் வால்மீகி எழுதின ராமாயணத்தை பேஸ் பண்ணி கம்பன் எழுதியிருக்காரு. அதனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த மண்ணில் எதெல்லாம் வந்து சரியாக இருக்குமோ, அந்த பண்பாட்டுக்கு எது சரியாக இருக்குமோ அந்த மாதிரி சில இதை வந்து சரி பண்ணி அந்த கதைமாந்தர்களை படைச்சிருக்காரு. அந்த கதைமாந்தர்கள் ஒவ்வொருத்தருடைய போக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பற்றி நம்ம தெரிய வரும்போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பிக் பாஸை பார்க்குறீங்க. பிக் பாஸ் பார்க்கும்போது நம்ம சமூகத்தில் இருக்க நிறையா மக்களை கொண்டு வந்து ஒரே இடத்துல போட்டு அதை பார்க்குறோம். அவங்க அடிச்சுக்கிறது இது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இப்படிலாம் மக்கள் இருக்காங்க நம்ம தெரிய வருது அப்படிங்கிற. பட் அது ரொம்ப டாக்ஸிசிட்டியாக இருக்கும். ஆனால் அதே இதை நீங்கள் கம்பராமாயணம் மாதிரி கதையை கேட்கும்போது அந்த கதை மாந்தர்களுடைய போக்கு வந்து நம்மளை உள்ளுக்குள்ளே வந்து நம்மளை உழுக்காது. நம்மளை வெளியில் நின்று தள்ளி வச்சு பார்த்து இது சரி, இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மூளைக்கு கொஞ்சம் அப்படியே கத்தி 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 சண்டை போட்டு அந்த பிக் பாஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் மெதுவாக பொறுமையாக நம்ம மூளைக்கு ஃபைன், இது சரி, இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அவங்கள இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், இவங்கெல்லாம் நம்மளை இப்படி பண்ணாங்கல்ல, அவங்க இந்த மாதிரியான கேரக்டர் தான் அப்படின்னு நமக்கு செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும் இந்த கம்பனுடைய கதை. அடுத்தது 2வது ரீசன், இந்த கோவிடுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். சம்பாதிக்கணும், இல்லை காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எவ்வளவு சம்பாதிச்சாலுமே என்னால் ரன் பண்ண முடியல. நான் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறேன். ஆனால் அதுக்கு வர ஊதியம் வந்து ரொம்ப அதுக்கு சரியான ஊதியமாக இல்லை. அதனால் நான் உழைக்கணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து காமாவாகிடுச்சு. ஃபுல் ஸ்டாப்பாக வரவே மாட்டேங்குது. எவ்வளோவா இருந்தாலுமே தற்காலிகம் தான். நமக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான இலக்கிய வாசிப்போ இல்லை இலக்கியத்தை பற்றி கேட்குறதோ ரொம்ப முக்கியம். இந்த 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி கேட்கும்போது உங்களுடைய மைண்டை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு, திருப்பி ஒரு புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்கும், சரியான ஃபோக்கஸில் போகிறதுக்கும் நிச்சயம் இது உதவும். ஏன்னா வாசிப்பு அந்த மாதிரி ஒரு விசாலமான அறிவையும் தெளிவையும் கொடுக்கும். நான் உங்களுக்கு அந்த கதை மூலமாக உங்களுக்கு அதை தரப்போகிறேன். 3வது காரணம், இந்த கம்பராமாயணம் ஏன் நம்ம தெரியணும் அப்படின்னா, அதில் நிறையா இல்லாஜிக்கல் ஸ்டஃப் இருக்குது. நான் சொன்னேன்ல, வால்மீகி எழுதின ராமாயணத்தை அப்படியே தழுவி தான் கம்பன் அப்படியே எழுதலை. அவனுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் சரியோ அதை வச்சு எழுதினான்னு. அதே மாதிரி இப்போ நம்ம வாசிக்கும்போது நிறைய இது இல்லாஜிக்கலாக இருக்கலாம். நம்ம வந்து அந்த ஒரு கடவுளையோ இல்லை மொழியையோ தூக்கி பிடிச்சு படிக்கணுங்கிறதுக்காக கம்பனை வாசிக்க சொல்லலை. இதில் நிறைய புதஞ்சிருக்கு. இது ஒரு அறிவு கிடங்கு. அந்த கிடங்குலேருந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஒரு தாத்தா பாட்டி வச்சுருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டி வந்து நிறைய இடம் வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்த பற்றி விஷயங்கள் எதுவுமே நம்ம அப்பாக்கோ அம்மாக்கோ தெரியலை. அடுத்த பிள்ளைகளாக வந்த நாம, அச்சோ எங்கள் தாத்தா பாட்டிக்கு இவ்வளோ இடம் இருந்துச்சான், ஆனால் எதுவுமே எங்களுக்கு தெரியலை, ஆனால் இந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்படி வருத்தமாக இருக்குல்ல. எங்கள் தாத்தா பாட்டியோட சொத்து இருந்தும் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இது கம்பன் நம்ம பாட்டன் சொத்து. அதை நம்ம எடுத்து அதில் எதெல்லாம் தேவையோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நீக்கணும். இல்லாஜிக்கல் ஸ்டஃப்பை நம்ம ரீசன் அவுட் பண்ணி கான்வர்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் தேவையில்லைன்னு. ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம அதை படித்தோம்னா தான்
அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். எப்படி பாட்டன் சொத்து வந்து நம்ம மூலமாக நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த சந்ததியினர் போதோ, அதே மாதிரி இதுவுமே நம்மளுடைய சொத்து. நம்ம பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டிய கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது. இது 3 காரணத்துக்காக தான் நீங்கள் கம்பனை வாசிக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கம்பனை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஒரு வேலை செய்யும்போது பெரிய கம்பசூத்திரமா அப்படின்ட்டு. ஸோ அப்படி கடினமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எளிமையாக அது கதை வடிவத்தில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 10,000 பாடல்களுக்கு மேலே எழுதின கம்பனை வந்து உரைநடையில் உரைநூலாக தந்த வானதி பதிப்பகத்தோட பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவங்க எழுதின உரைநூலையும் ரா சீனிவாசன் அவர்கள் எழுதின உரைநடை நூலையும் தான் நான் மேற்கோளாக வச்சு கதைகளாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கதையாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பனோட துணையும் தமிழன்னையோட பரிவும் வேணும். அவங்க 2 பேரோட துணையோடும் பரிவோடும் பழகு தமிழில் கதையாக அடுத்த சில தினங்களுக்கு 5லேருந்து 8 நிமிஷம் கேட்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த காணொளியில் பாலகாண்டத்தில் ராமனின் கதையை கேட்போம்.